வந்து தற்கொலை கிடையாது. இது வந்து தற்கொலைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா சரி திட்டம் போட்டு என் பையனை கொலை பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வழியில இப்ப கூட சிறையில இருந்து பேசையில கூட என்ன சொல்றான், போற வழியில இறந்து போனான் அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிடலாம். அந்த நம்பர் எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா 4:40 என்னைய கூப்பிடுறாங்க, உங்க பையனுக்கு வந்து மோசம்தான் போய்கிட்டு இருக்கு, அது ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க, அதுக்காக தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். சிறை செயல் அதிகாரி அது சூப்பரண்டா யாருன்னு நமக்கு தெரியலாம், அங்க இருந்து பேசுனது யாருன்னு நமக்கு தெரியலாம். அதனால சொல்லல. இப்ப வந்து நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு விட்டு தான் என் பையன் பாடி நான் வாங்க போறேன். அதுக்கடுத்து நான் பாடி வாங்குறதுக்கு நான் வழக்கறிஞர் போகும்போது வந்து என்ன சொல்லி வழக்கறிஞர் என்ன பேசினாங்க? நேற்று வழக்கறிஞர் போயில நல்லா பேசிட்டு இருந்திருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். உனக்கு திங்கக்கிழமை நான் பெயில் போட போறோமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அவருக்கு வந்து மன ரீதியா வந்து நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து எதுவும் அவங்க வக்கீல் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே இல்லை, எதுவுமே அவங்க சொல்லலை. நாளைக்கு பெயில் போடுறதுங்கிற முடிவுக்கு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேற எதுவுமே எந்த காரணத்தையும் அவங்க சொல்லலை. நான் போய் 25 நாள் இருக்கும். ஆனால் டேட்டு எனக்கு சரியாக டேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த விதமான எதுவும் கிடையாது. அவன் நல்லா தான் இருக்கான், ஹெல்த்தாக தான் இருக்கான், சரியான ஹெல்த்தாக இருக்கான். நானே வீட்டமாக போயிருந்தோம். அவன் நல்லதான் எங்கள்கிட்ட வந்து ஆனால் இல்லை ஒன்று கண்ணீர் விட்டு எங்களை பார்த்தா அழுதான், அது ஒன்று தான். மீதி எல்லாம் ஹெல்த்தாக தான் இருந்தான். ஏன்னா சூப்பரன் ரூமில் வச்சு தான் எங்களை கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, உள்ளேயும் வச்சு வெளியே வச்சு கேட்டல. சூப்பரன் ரூமுகளை வச்சு தான் எங்களையும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா ஹெல்த்தாக தான் அந்த பேசும்போது வந்து பையன் மண்ணில் வந்து எதுவும் பாதிக்கப்படும் எந்த இதுவும் கிடையாது. அதாவது நல்லா தான் இருந்தான். அதாவது அவர் வந்து ஒயரை வந்து வாயில கடிச்சுதான் இது பண்ணிக்கிட்டாரு, மின் வந்து உள்ள கடிச்சிட்டாரு அப்படிங்கிற போலீஸோட அது வந்து பொய்யான தகவல்கள். இவனை சதித்திட்டம் போட்டு கொலை பண்ணின தகவல் ஒழிஞ்சு இவன் செய்யறதுக்கு எந்த காரணமே கிடையாது. இவன் ஒயரை நீங்க இங்க வச்சிருக்கிய, உள்ள அவன் படுத்திருக்கான், இங்க இருக்குது வெளியே இருக்கு, அதை போய் எவனும் கடிக்க முடியுமா? அது வந்து போலீஸ் வந்து இவனை சதித்திட்டம் போட்டு இவனை கரெக்டா நாளைக்கு இவனுக்கு பெயில் அப்படின்ட்டு இன்னைக்கு 80 நாள் ஆகுது. இன்னைக்கே இவனை கொன்றணுங்கிற சதித்திட்டம் போட்டு கொண்டுட்டாங்க. அதுதான் உண்மையானது. அடுத்த கட்டமா நீங்க என்ன நடக்குது? அடுத்த கட்டமா நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு நாங்க வாங்கல, நாங்க பாடி வாங்கல. சென்னைக்கு எங்க வக்கீல்கள் எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்காங்க, போய் தகவல் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க இங்க இருந்து சென்னைக்கு கிளம்ப போறோம். சிபிஐ உத்தரவு விட்டாதான் நீங்க பாடலாம். ஆமா, சிபிஐ உத்தரவு விட்டது பிறகு நான் பாடி வாங்க, அது தட்டி நான் வாங்க மாட்டேன். அதுல மாற்றமே கிடையாது.